வணக்கம் அன்பு நண்பர்களே. 1000 அதிசயம் செய்த சேஷாத்ரி மகானுடைய மகிமைகளை பார்க்கலாம். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு இமயமலையிலிருந்து ஒரு சாது வந்திருந்தாரு. அந்த சாது சிவனை தரிசனம் பண்றதுக்கு மட்டும் வரல, திருவண்ணாமலையில ரகசியமான குகைகள் இருக்கு, ரகசியமான பல மூலிகைகள் இருக்கு, இதன் மூலமா ரசவாதம் கத்துக்கிட்டு இரும்பையும் உலோகங்களையும் தங்கமா மாத்துற வித்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை முழுக்க சுத்திட்டு இருந்தாரு. கையில திருவோடு வச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா பிச்சை எடுத்துக்கிட்டு ரகசியமா இந்த பணிகள்ல அவர் ஈடுபட்டுக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் அண்ணாமலையார் கோவிலுக்கு அந்த சாது வந்தாரு. அப்போது கம்பத்திலேயனார் சந்நிதியில சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்வஸ்திக் ஆசனம் போட்டு உட்கார்ந்திருந்தாரு. இந்த ஸ்வஸ்திக் ஆசனம்ங்கிறது வலது கால மேல மடிச்சு வச்சு இடது கால கீழே மடிச்சு வச்சு 2 பாதங்களும் தரையில படாத மாதிரி வித்தியாசமாக அமர்கின்ற ஒரு யோக நிலை. இப்போ நீங்க புகைப்படத்துல பாக்குற இந்த ஸ்வஸ்திக் ஆசனத்துல தான் சேஷாத்ரி சுவாமிகள் பெரும்பாலும் உட்கார்ந்துருப்பாரு. இப்ப கூட திருவண்ணாமலை செல்லும் அன்பர்கள் கம்பத்திலேயனார் சந்நிதிக்கு போனீங்கன்னா அங்க சேஷாத்ரி சுவாமிகள் அமரக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு. அவருடைய புகைப்படமும் மாட்டி வச்சிருப்பாங்க. போய் அவரை தரிசிச்சுட்டு வரலாம். இப்படியா அந்த இமயமலை சாது கம்பத்திலேயனார் சந்நிதிக்கு வர்றாரு. அங்க ஸ்வஸ்திக் ஆசனத்துல சேஷாத்ரி சுவாமிகள் உட்கார்ந்துருக்காரு. எல்லார்ட்டையும் பிச்சை கேட்கிற மாதிரியே அந்த சாது இவர்கிட்டையும் பிச்சை கேட்கறதுக்காக அந்த திருவோட நீட்டுறாரு. பார்த்த ஒரே பார்வையிலேயே அந்த இமயமலை சாதுவின் தீய எண்ணத்தையும் திசை மாறி செல்லக்கூடிய அவரது துறவு நிலையையும் அறிந்த சேஷாத்ரி சுவாமிகள் அந்த திருவோட்டை எட்டி ஒரு உதைச்சாரு. 10 அடி தள்ளி போய் அந்த திருவோடு டப்புன்னு கீழே விழுந்து உள்ள இருக்க காசுகள்லாம் அப்படியே செதறி படிக்கட்டுல செதறி ஓடுது. அந்த சாதுவுக்கு படீர்னு அடிச்சு தூக்கத்திலிருந்து எழுப்புன மாதிரி ஒரு உணர்வு. திருவோட்டை வேகமா பாக்குறாரு. செதறி ஓடுற சில்லறையும் பாக்குறாரு. வேகமா திருவோட்டை எடுக்கிறதுக்கு அங்க ஓடும் போதுதான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் சிலையா நின்னுட்டாரு. என்னன்னா திருவோட்டிலிருந்து சிதறி விழுந்த சில்லறைகள் அனைத்தும் தங்க காசுகளாக மாறி ஓடிட்டு இருந்தது. அப்படியே சாஷ்டாங்கமா சேஷாத்ரி மகான் காலில் விழுந்தார். அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கு சித்துக்களை விடவும் லௌகீக பொருட்களை விடவும் துறவு நிலையில் அடையக்கூடிய மிக முக்கியமான சாதனைகளையும் ஆத்மானுபவத்தையும் போதிச்சு அவருக்கு உண்மையை விளக்குறார். அந்த சாது அவரை தன் குருவா ஏத்துக்கிட்டு மறுபடியும் இமயமலை சென்று சேர்ந்து நற்கதி அடைந்தார். ஒரு முறை சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து வணங்கிட்டு விடை பெற்று வெளியூர் செல்வதற்காக ஒரு பக்தர் வந்தார். கையில் பண முடிப்போடு வெகு தூரம் போறோம்னு ஒரு கலக்கம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கிளம்ப தயாரான போது, அவர் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றாரு, தனியா போறேன்னு பயப்படுறியா? போ கருடனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த பக்தர் சாமி சும்மா விளையாடுறாரு, மகாவிஷ்ணுவை சுமக்கக்கூடிய கருடன் எப்படி எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவரை தலைய உரசுற மாதிரி ஒரு ஏதோ ஒண்ணு பறந்துட்டு மேல பறக்குது. பார்த்தா கழுத்தில் வெண்மை நிறத்தோடு கருடன் வானத்துல பறந்து அப்படியே வட்டம் அடிச்சுட்டு இருக்கு. சாமி பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே அந்த பக்தனுக்காக அனுப்பிட்டாரேன்னு நடந்து போய்கிட்டே இருக்காரு. போக போக கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொன்னு, கொஞ்ச தூரம் கழிச்சு இன்னொன்னு, இப்படி அவரு ரயில்வே ஸ்டேஷன் போய் சேர்றதுக்குள்ள வானத்துல 100கணக்கான கருடன்கள் வட்டமடிக்க ஆரம்பிச்சது. அங்க இருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஒரே நேரத்துல 100 கருடன்கள் எப்படி, அதுவும் ஒரே இடத்துல இப்படி வட்டம் அடிக்குது அப்படின்னு திருவண்ணாமலை முழுக்க ஆச்சரியமா பேசிக்கிட்டாங்க. அந்த பக்தரும் சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே பத்திரமா போயிட்டு வந்தாரு. ஒரு குரு நினைச்சா தன்னுடைய பக்தருக்காக, தன்னுடைய சீடருக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் போகும்போது சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் புண்ணிய ஆத்மாக்களும் மாறு வேஷத்திலையும் விதவிதமான ரூபங்களிலும் வெவ்வேறு பிராணிகள் பூச்சிகளோட உடலுக்குள்ளேயும் தங்களை வெளிப்படுத்திக்கிட்டு கிரிவலம் போவாங்க. இத ரமணரும் மகா பிரியவாவுமே சொல்லியிருக்காங்க. ஒரு முறை சேஷாத்ரி சுவாமிகள் கிரிவல பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது வால்மீகி ஆசிரமம் பக்கத்துல தெருவிலேயே விழுந்து 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 கும்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அந்த பக்கம் போறவங்க எல்லாம் வித்தியாசமா பார்க்கவும் ஒரு பக்தர் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, சாமி என்ன பண்றீங்க, ரோட்ல என்ன விழுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவர் ஒரு திசையை நோக்கி கை காட்டுறாரு. அந்த இடத்துல 7 கழுதைகள் நின்று கொண்டிருந்தன. அப்போ
சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றாரு, அங்க 7 கழுதைகள் நிற்கிறதல்லவா, அவங்க எல்லாருமே சப்த ரிஷிகள்ரா, கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா விழுந்து 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 கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சப்த ரிஷிகள் 7 கழுதைகள் ரூபத்துல கிரிவலம் வந்ததை புரிஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய மகிமையும் அற்புதத்தையும் மனிதர்கள் மேல மட்டும் இல்ல, இயந்திரங்கள் கிட்டையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இவருடைய பக்தர்கள் சிலர் அச்சு இயந்திரங்கள் வாங்கும் போதும் இல்ல சின்ன தொழிற்சாலைகள் அமைக்கும் போது அதுக்கு பெரிய மெஷினரி ஐட்டம்ஸ் வாங்கும் போதும் வேலை செய்யாம போவதுண்டு. எவ்வளவோ இயந்திர தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து ரிப்பேர் ஒர்க் பார்த்தாலும் கூட அப்படியே ஸ்டக்காகி நின்றுருக்கும். அந்த மாதிரி நேரத்துல சேஷாத்ரி சுவாமிகளை வேண்டி கேட்டுக்கிட்டு இவங்க ஆசீர்வதிக்க சொல்லும் போது இவங்களே எதிர்பாராத நேரத்துல ஒரு நாள் திடீர்னு அந்த தொழிற்சாலைக்குள்ள நுழைஞ்சு அதோட இன்ஜினையோ முக்கியமான பாகத்தையோ தொட்டு தட்டுவாரு. இப்ப ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாரு. சிறிது நேரத்திலேயே பழுது எல்லாமே தீர்ந்து எல்லாமே இயல்பு நிலையில ஓட ஆரம்பிக்கும். இந்த அதிசயங்கள் அடிக்கடி நிகழ்வதுண்டு. ஒரு முறை இப்படித்தான் சில பக்தர்கள் வந்து அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு பலவந்தமா பிரயோகிக்க ஆரம்பிச்சாங்க. அவர் திருவண்ணாமலையை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னதையும் கேட்காம பக்தர்கள் அவரை அப்படியே தூக்கிக்கிட்டு ரயில்ல அமர வச்சாங்க. சேஷாத்ரி சுவாமிகள் எதுவும் சொல்லாம கண்களை மூடி மௌனமாக அமர்ந்த வண்ணமே இருந்தார். ரயில் கிளம்புற நேரம் ஆச்சு, ஆனா ரயில் கிளம்பவே இல்லை. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு, ரயில் கிளம்பவே இல்லை. மக்கள் எல்லாம் வெளியில வந்து நின்று அந்த ரயில் ஓட்டுநர்கிட்ட போய் ஏன் கிளம்பல அப்படின்னு கேட்கும் போது அங்க இருக்க அலுவலர்கள்லாம் அங்கதான் வந்து நின்று இருந்தாங்க. தெரியல, இன்ஜின்ல ஏதோ கோளாறு, அது கிளம்ப மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்ல சொல்ல மக்கள் இனம் புரியாத காரணத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பக்தர்கள் கூட்டத்துல ஒருத்தர், சேஷாத்ரி மகானை யாரோ ரயில்ல உட்கார வச்சிருக்காங்க, அவர் விருப்பம் இல்லாம உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கிருந்த மற்ற சில பக்தர்கள் அவர் கையில காலில் விழுந்து ரயில்ல இருந்து கீழே இறக்குனாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அத்தனை பேரும் அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த ரயில் கிளம்புறதுக்கு உத்தரவு கொடுக்கும்படி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ சேஷாத்ரி மகான் அந்த இன்ஜின் பக்கத்துல போய் ஒரு மனுஷன்ட்ட பேசுற மாதிரியே போய் பேசுறாரு. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு குதிரைய பின்பக்கம் தட்டி கொடுக்கற மாதிரி அந்த இன்ஜினை அப்படியே தட்டி கொடுக்கறாரு. தட்டி கொடுத்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அந்த ஓட்டுநர் வேகமா போய் இயந்திரத்தை இயக்குறாரு. அதுவரையும் பழுதுபட்டு நின்றிருந்த அந்த ரயில் இன்ஜின் பெருத்த சப்தத்தோடு வேகமாக இயங்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு திருவண்ணாமலை முழுக்க இதுவேதான் பேச்சா இருந்தது. பகவான் ரமண மகரிஷியும் சேஷாத்ரி சுவாமிகளும் சமகாலத்துல வாழ்ந்தவங்க. சேஷாத்ரி சுவாமிகளோட பக்தர்கள் ரமண மகரிஷியோட பக்தர்கள், ரமண மகரிஷியோட பக்தர்கள் சேஷாத்ரி சுவாமியோட பக்தர்கள். திருவண்ணாமலையில பக்தர்கள் விளையாட்டா இப்படி சொல்லுவாங்க, ரமணர் வந்து மூலவர், சேஷாத்ரி சுவாமிகள் உற்சவர் அப்படிம்பாங்க. ஏன்னா ரமண மகரிஷி ஆசிரமத்தை விட்டு எங்கேயும் வெளியே போகாம அங்கேயே இருப்பாரு. சேஷாத்ரி சுவாமிகள் எங்கே வேணாலும் போவாரு, எங்க வேணாலும் இருப்பாரு. ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்றுவாரு. ஒரு முறை ஒரு பக்தர் ரமண மகரிஷிய தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மலையிலிருந்து இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அங்க மலை அடிவாரத்துல ஒரு பாறை அருகில சேஷாத்ரி சுவாமிகள் உட்கார்ந்து இருக்காரு. சரி இவரையும் நமஸ்கரிச்சுட்டு போலான்னு சேஷாத்ரி சுவாமிகள் பக்கத்துல அந்த பக்தர் வரும்போது அந்த பக்தருக்கு ஒரு ஆச்சரியம். என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரமணரை தரிசனம் பண்ணும் போது அந்த ரமணர் எப்படி போஸ்ட்ல உட்கார்ந்து இருந்தாரோ, ஒரு காலை நீட்டி இன்னொரு காலை மடிச்சு ஒரு கைய வந்து முகத்துக்கு அண்டை கொடுத்து தன் பார்வைய வேற எங்கேயோ செலுத்திய மாதிரி தலைய சாச்சு எந்த கோலத்துல அவர் அமர்ந்திருந்தாரோ கொஞ்சமும் மாறாம அதே கோலத்திலே சேஷாத்ரி சுவாமிகளும் உட்கார்ந்து இருந்தாரு. இவரு நமஸ்கரிச்சுக்கிட்டே மனசுல அப்படியே எண்ணம் ஓடுது, ரமணர் இருந்த மாதிரியே அப்படியே இவர் இருக்காரே அப்படின்னு மனசுல எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது பளீர்னு சேஷாத்ரி சுவாமிகள் வாய்மொழியா சொன்னாரு, ரெண்டும் ஒண்ணுதான்டா அப்படின்னாரு. ஒரு முறை இதே போல அண்ணாமலையாரோட தேர் வந்து ரத வீதி வழியா மக்கள் எல்லாம் வெள்ளம் போல கூடி வடம் பிடித்து இழுக்க இழுக்க ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்தது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சக்கரங்கள் நகர மறுக்கின்றன. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒரு இன்ச்சு கூட நகரல. எல்லாருக்கும் என்ன காரணம் தெரியல. எல்லாரும் அண்ணாமலையாரே உண்ணாமலையம்மான்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது கூட்டத்தை பிளந்து கொண்டு அங்க வந்தார் சேஷாத்ரி மகான். அங்க போய் நேரா சக்கரத்து பக்கத்துல நின்னு நாலா பக்கமும் ஒரு தட்டு தட்டினாரு. இப்ப இழுங்கோ அப்படின்னு சொல்லி அவரும் வடத்து மேல கைய வச்சு லேசா வருடி கொடுக்கவும் என்ன மாயம் நடந்ததோ தெரியல,
அந்த தேர் நகர ஆரம்பிச்சது. இதுவும் திருவண்ணாமலை முழுக்க பெரும் பேசுபொருளானது. இதுபோல 1000 அதிசயங்கள் செய்த சேஷாத்ரி மகானின் அற்புதங்களை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவிலையும் கேட்போம். ஓம் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே சரணம்.